இப்போ தமிழ்நாட்டில் எப்படி அக்செப்ட் பண்ணனா கூட நான் பண்ணிகிட்டு இருக்கணும், அதே மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குது. ஆனால் இப்போ நான் வந்து போய் அங்கே பண்ணணும்னா அங்கே ஒரு எக்ஸாம் எழுதுனா தான் உண்டு. அப்போ யூஎஸில் வந்துட்டு அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க லிமிட்டு, இதுக்கு இந்த மாதிரி பண்ணால் எக்ஸாம் எழுதுனா மட்டும்தான் நான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அக்குபங்க்சர் கூட. அங்கே இருக்கவங்களுக்குமே அதே மாதிரி தான். பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் அக்குபங்க்சர் முறை வந்து ஏற்றுக்கொள்ளப்படலையா? கண்டிப்பாக இல்லை, போராடிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஆயுஷ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்களேங்க சார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆல்டர்னேட்டிவ் ஆயுஷ். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஎன்ஒஎஸ்ன்னு இருக்குது, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அந்த 4 இயர்ஸில் அலைட் சப்ஜெக்ட் ஒரே ஒரு சப்ஜெக்ட் அக்குபங்க்சர், மற்றது எல்லாமே வேறு அவங்களோட ரிலேட்டட் நேச்சுரல் ரிலேட்டடாக. பட் ஒரே ஒரு பேப்பர் தான் அக்குபங்க்சர். அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் டு டூ அக்குபங்க்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு அந்த அவங்களுக்கே யார் சொல்லித்தரானா, இந்த மாதிரி எங்களை மாதிரி இருக்கிற ஒரு அக்குபங்க்சரிஸ்ட்டு தான் அவங்களுக்கு கிளாஸே எடுக்கிறாங்க. ஆனால் அதை படிக்கிறவங்க அவங்க மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க சார். பிஎன்எஸ் படிக்கிறவங்க மட்டும்தான். உரிய அங்கீகாரம் இல்லாத ஒரு சிகிச்சை முறையாக இது இருக்கும்போது இந்த சிகிச்சையை ஏற்றுக்கொள்வதற்கு நிறைய பேருக்கு தயக்கம் இருக்குது தானே? கண்டிப்பாக. இப்போ ஒரு டாக்டருக்கு நான் பண்ணியிருக்கேன், அவருக்கு சரியாயிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் சாட்டிஸ்ஃபைடு. நான் அந்த மாதிரி ஒரு இதை தான் பார்க்குறேன். மற்றபடி எனக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கலன்றது நான் அடுத்த முறை ஒருத்தர் வராரு ஷோல்டர் பெயின் சொல்லிட்டு, நான் அந்த வழியை சரிப்படுத்தும் பொழுது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறாங்க. சில பேர் வந்து தெய்வம் மாதிரி கூட நினைக்கிறேன்னு கூட சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சந்தோஷம் போதும் அப்படின்றது தான் என்னோட. ஆனால் அங்கீகாரம் கிடைக்கணுன்றது நீங்கள் சொல்கிறது ஓகே, நான் அக்செப்ட் பண்ணுறேன். பட் இந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் நான் சுற்றிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை, சாதாரணமாக யூரினரி இன்கான்டினன்ஸு, யூரினே கண்ட்ரோல் பண்ண முடியாது. வயசானவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கதையெல்லாம் சொல்லும்போது அப்படியே கண்ணீர் கூட வடிக்கலாம். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, மருமக வீட்டில் வந்து மகன் வீட்டில் போகும்போது அவங்க பாத்ரூம் போகிறதுக்குள்ளே யூரின் போயிடுறாங்க. அப்போது அந்த மருமகள் என்ன பண்ணுறாங்க, இவங்களை திட்டுறாங்க. ஏன் நீங்கள் அவங்களுக்கு அந்த கான்செப்ட் அவங்களுக்கு புரியல, இவங்க ஏன் அந்த மாதிரி போகிறாங்கன்னு கூட தெரியாமல் பேசும்பொழுது அந்த அம்மா எவ்வளோ வேதனைப்படுவாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, உயிரே வேண்டான்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த மருமகள் கிட்ட அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம வாங்கவே முடியும். அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்துட்டு வரும்பொழுது அவங்களுக்கு நான் அதை வந்து சரிப்படுத்தும் பொழுது அப்போ அவங்க மனசு எப்படி இருக்கும், அவங்க சந்தோஷப்பட்டு வாழ்த்துவாங்க. நிஜமாக அது எனக்கு போதும் தான் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறைய வகையாக இருக்குங்க சார் இந்த மாதிரி பிரச்சனைகள். இது எல்லாத்தையுமே அக்குபங்க்சர் சரி பண்ணுது நிஜம்.